6th question. புத்திசாலியான ஒரு வியாபாரியோட கையில 30 தேங்காய் இருக்கிற 3 சாக்கு இருக்கு. 3 சாக்கையும் சேர்த்து மொத்தம் 90 தேங்காங்க. 30 செக் போஸ்ட கடந்து இந்த வியாபாரி மார்க்கெட்டுக்கு போகணும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் ஒரு சாக்குக்கு ஒரு தேங்காய் டாக்ஸா கொடுக்கணும். அதாவது ஒரு டாக்ஸ் பாயிண்ட்ல 3 தேங்காய். 30 செக் போஸ்டையும் கடந்து போகும்போது இந்த வியாபாரியோட கையில தேங்காய் மிச்சம் இருக்குமா? இருக்குங்கிற பட்சத்துல எத்தனை இருக்கும்? சாதாரண ஒரு ஆளா இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவான்? ரொம்ப நேர்மையா 3 சாக்குல இருந்து ஒவ்வொரு தேங்காயை எடுத்து 30 செக் போஸ்ட்லயும் கொடுத்துட்டு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? ஆனா நம்ம ஹீரோ 3 சாக்கு எடுத்துக்கிட்டு 30 செக் போஸ்ட கடந்து போவாரு. மீதி தேங்காவும் இவர் கையில இருக்கும். சார் வணக்கம், 3 சாக்குக்கு 3 தேங்காய். நம்ம ஊருக்குள்ளேயே டாக்ஸி கட்ட வேண்டியிருக்க சார். உங்களை எல்லாம் ஏமாத்தவும் முடியாது. தேங்காய் கிடைச்சா போதுமே, சாக்கையா என்ன போறாங்க? சாக்கை பத்தி தான் அவங்களுக்கு கவலை இல்லையே. 10 செக் போஸ்ட் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு சாக்கு காலி ஆயிடுச்சு. பாரம் குறைஞ்சிருச்சு. புத்திசாலித்தனமா ஒரு மூட்டையை குறைச்சாச்சு. இப்ப 2 சாக்குக்கு 2 தேங்காய் எடுத்துக்கிட்டோம். ஏன் என்ற கேள்வி. இந்தங்க சார் 2 தேங்காய். இப்ப நான் போலாமா? என்னோட 2வது சாக்கும் காலி ஆயிடுச்சு. இப்ப என்கிட்ட மிச்சம் ஒரே ஒரு சாக்கு தான் மீதியா இருக்கு. இந்தியன் செக் போஸ்ட் ஆக்ட் பிரகாரம் ஒரு சாக்குக்கு ஒரு தேங்காய். அப்படி 26ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற செக் போஸ்ட்ல ஒவ்வொரு தேங்காவா கொடுப்பேன். 30வது செக் போஸ்ட நான் கடந்து வரும்போது என்கிட்ட இருக்கிற சாக்குல எத்தனை தேங்காய் இருக்கும்னா, My answer is 25, madam. You are correct, Ram.